ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிதமிழ் நீட் அகாடமிஸ். நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் யாருமே டிஸ்கஸ் பண்ணலை, நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ தரப்பில் வந்து +4 மார்க் தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ரியாலிட்டி பாசிபிள் வந்து தமிழ் மீடியத்தில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தமிழ் மாணவர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கோர் எட்ஜ் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கணுமோ அதை விட ஒரு மடங்கு தமிழ் மீடியத்தை எக்ஸ்ட்ராவே நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்கிறதும் தமிழில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மொத்த காணொலியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நான் கொடுக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2026க்கு வந்து பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீட் 2027க்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா போத் நம்ம ஆன்லைன் இணையதளத்துலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரோம். நீங்கள் வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன், நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமியில் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு தகவல் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுனாலும் ஸ்க்ரீனில் காட்டலாம். இந்த நம்பர் 7373264210 ஆர் 9080549820 நம்பர் நம்ம இமீடியட்டாக கான்டக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க. இதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சொல்கிறேன், தமிழுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நம்ம மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தமிழ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே உங்களை மாற்றி விட்ருவாங்க. பட் இங்கே அந்த கதையெல்லாம் இல்லை. தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கஷ்டப்பட்டு அதுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணி டெஸ்ட் கொடுக்குறது எல்லாமே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் ரொம்ப பயனுள்ளது தமிழ் மீடியத்துக்கு. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த கேள்வி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு குழி வில்லையில் பொருளிலிருந்து வெளிவரும் வில்லையானது முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிரானது ஒளி விலகலுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஆனால் 2 வில்லைகள் இருக்குங்கண்ணா, லென்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குழி வில்லை இப்படி இருக்கும், இன்னொன்று வந்து குவி வில்லை இப்படி இருக்கும். இது குவி, இது குழி, 2 வில்லைகள் இருக்கும். வில்லைகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே குவியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். எங்கே பயன்படுத்துவோம்னா, இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு குவியம், இங்கே ஒரு குவியம், இந்த பக்கம் ஒரு குவியம், இந்த பக்கம் ஒரு குவியம். இது எப்பயுமே நம்ம பயன்படுத்துறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னாக்கண்ணா இந்த கொஷின் கான்ட்ரவர்சி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது இங்கே டீச் பண்ணலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லைகளை எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா குவி வில்லை, குழி வில்லையும் சார் எடுத்துக்கிறேன். இது குழி வில்லை, 2 பக்கமும் குழியாக இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கன்னா இதுதான் முதன்மை அச்சு, இதுக்கும் முதன்மை அச்சு உண்டு. இந்த மாதிரி இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடியது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி வரும். இப்படி இணையாக வந்து படுது, இங்கே இணையாக வந்து படுது. இப்படி இணையாக வந்து பட்டுச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவியில் வந்து இப்படி குவிஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து விழும். எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிஞ்சிட்டு வந்து விழுதோ இந்த இடத்த குவியம்னு சொல்லுவாங்க. அதுவே குழியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விரிஞ்சிட்டு போயிடும். ஆனால் இந்த குவியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவிங்கிறதுல இந்த வந்து லைட்டு விழுகிற இடத்த குவியம்னு சொல்கிறேன் இல்லையா. சார் சொல்லியிருக்க 2 குவியம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு குவியம், இந்த பக்கம் ஒரு குவியம். இங்கே இருக்க குவியத்தை குவியம்னு சொல்லுவாங்க, முதன்மை குவியம். இங்கே இருக்க குவியத்தை 2ஆம் குவியம்னு சொல்லுவாங்க. இது எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது முதன்மை குவியம், இந்த பக்கம் இருக்கிறது 2ஆம் நிலை குவியம். இப்போ பாயிண்ட் என்னென்னா கண்ணா, குவிவில்லை இப்படி இருக்குது, குழிவில்லை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும். அப்போ என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக டீச்சர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, இந்த பக்கம் 2ஆவது குவியம் இருக்குது, இந்த பக்கம் முதன்மை குவியம் இருக்கும். இந்த பக்கம் முதன்மை குவியம் அப்படியே ஆப்போசிட்டில் எழுதணும். இந்த பக்கம் முதன்மை குவியம் அப்படியே ஆப்போசிட்டில். இங்கே இருக்கக்கூடிய முதன்மை குவியம் இங்கே வரணும், இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் நிலை குவியம் இங்கே வரணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கன்னா இந்த குழி வில்லையில் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிலேருந்து இப்படி ஒரு கோடை வந்து இழுத்துட்டு வரணும். அப்போ தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று சேரும். இந்த ஒளி இந்த இடத்துல ஒன்று சேர்ற மாதிரி இந்த ஒளி பின்னோக்கி இந்த இடத்துல ஒன்று சேரும். ஆனால் இந்த ஒளி ஒரு உண்மையான ஒளி கிடையாது. உண்மையான ஒளி இதுக்கு பின்னாடிந்து வர்றதுனால இது ஒரு தோற்ற ஒளியை எடுத்துக்கலாம். ஆனால் இது உண்மை ஒளி, இங்கே வந்து படுறதும் உண்மை ஒளி. அப்படி நீங்கள் பாயிண்டை புரிஞ்சுக்கணும். என்னென்னாக்கன்னா குழியாடினாலே தோற்ற ஒளி தான் வந்து பார்த்திங்கன்னா குவியத்தில் விழும். ஈஸியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். 2 நான் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு பாக்ஸ் போட்டு திருப்பி திருப்பி படித்தாலே புரிஞ்சிடும். ஓகேவா? சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் தான் சார் படிச்சிருக்கேன், நீங்கள் சொல்கிறது ஹை கான்செப்டாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபம். பயப்படாதீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னா போர்டு எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம் ஷிஃப்ட் ஆகிறச்சே நான் கொஞ்சமாக நிறைய பாயிண்ட்ஸை பில்ட் பண்ணணும். சார் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை சொல்லிகிட்டு இருக்கேன்.
நீங்கள் இதை பில்ட் பண்ணாமல் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாமே தவிர்த்து ரொம்ப சுலபம். ஆனால் என்னென்னா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும். இங்கே சார் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நல்லா படித்த மாணவர்களுக்கு இது புரியும் இப்போ நான் சொல்கிறது. பட் தொடக்கத்தில் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் கொஞ்சம் புரியாது, அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். பயப்படாதீங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ என்னென்னா என்சிஆர்டி தரப்புன்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டினா என்ன சார்? நீட் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. இவங்களோட புத்தகத்துலேருந்து தகவல்கள் எடுப்பாங்க, நம்ம புத்தகத்தில் எடுக்க மாட்டாங்க. இதில் கொடுத்துருக்க தகவல் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதே குவிவில்லை, இது குழிவில்லை, இப்படி இருக்கு இல்லையா? இப்போது என்சிஆரில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முதன்மையாச்சு, இது முதன்மையாச்சு, அதை விடுங்க. அதே மாதிரி தான் இங்கே இணையாக வந்துச்சுன்னா இங்கே குவியும், இங்கே இணையாக வந்துச்சுன்னா இப்படி விரிஞ்சிட்டு பின்னாடி வந்து இங்கே குவியும், அதை விடுங்க. என்சிஆரில் என்ன பண்ணிட்டானாக்கன்னா இந்த இடத்த முதன்மை குவியணும், இந்த இடத்த இரண்டாம் நிலை குவியம்னு சொல்லிட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இதையுமே என்ன சொல்லுவான், நாங்கள் முதன்மை குவியம், இதை இரண்டாம் குவியம்னு கொடுத்துருக்கான். இது என்சிஆர் டேட்டாவில். ஆனால் பொதுவாக வந்து அது கரெக்டானு கேட்டிங்கன்னா இது தப்பு தான். இது என்சிஆர்டிலே இது ஒரு தவறு தான். இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா திருத்திக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் தள்ளி கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் முதன்மைக்கு ஒரே சைடில் இருக்கும். ஆனால் டீச்சர்ஸ் எப்படி டீச் பண்ணாலும் முதன்மை இந்த பக்கம் இரண்டாம் மாற்றி தான் டீச் பண்ணுவாங்க. சார் என்சிஆர்டியில் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா மறுபடியும் சொல்லி இது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய பிள்ளை. ஆனால் இப்போ என்சிஆர்டி பிள்ளையை நம்ம ஜட்ஜ் பண்ணி அந்த என்சிஆர்டி பிள்ளையை அவங்க அக்செப்ட் பண்ணி இதுக்கு போனஸ் மார்க் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இதுக்கு +4 மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதை நீங்கள் நல்லா பாயிண்டை புரிஞ்சுக்கணும். இதுக்கு +4 மார்க் தரல, ஆன்சர் கீழேயுமே இதுக்கு +4 மார்க் இல்லை. சரி, இப்போ பார்க்கலாம், கொஷினை பார்க்கலாம். வில்லையின் வளைவு ஆரமானது 2F வழியே கடந்து செல்லும். கண்ணா இந்த கடந்து செல்லுங்கிற வார்த்தையை நீங்கள் ஒதுக்கிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணை கவனி பாருங்கள். இங்கே பாருங்கம்மா, இந்த உண்மையான ஒளி வருது இல்லையா, அதுதான் கடந்து போகும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல், அதன் மூலமாக கடக்க முடியும். ஆனால் நீங்கள் குழிவில்லையில் எடுத்திங்கன்னா இப்படி போயிட்டு இங்கே தான் கடந்து போகுது. நான் எடுத்தக்கூடிய குவியத்துக்கு வரக்கூடியது ஒரு தோற்ற ஒளி தான், உண்மையான கடத்தல் கிடையாது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது தப்பு. இது 2F 2F அதை விடுங்க, இதில் கடந்து செல்லுங்கிற வார்த்தையை வரக்கூடாது. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், வெளியேறுங்கிறாங்க. யாரால் வெளியேற முடியும்? உண்மையான ஒளியால் தான் வெளியேற முடியும். அப்போ இதுவுமே தப்பு தான். இரண்டாம் நிலை குவிப்புள்ளிக்கு வழியே கடந்து செல்லுங்கார், இங்கேயும் கடந்து செல்லும் தான் கொடுத்துருக்கேன், இதுவும் தப்பு. இது வரைக்கும் தமிழில் புரிஞ்ச. இப்போ ரெண்டாவது சாய்ஸ் பாருங்க, முதன்மை குவிய புள்ளியிலிருந்து விரிகை அடைவது போல் தோன்றும். அது என்ன சார் விரிகை அடைவது போல்? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கண்ணா, இந்த லைட் எடுக்கல பின்னாடி நம்ம உறைஞ்ச இல்லையா, இந்த லைட்டு பார்த்தா இப்படி விரிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எங்கேருந்து விரியுது? இரண்டாவது குவியத்துலேருந்து விரியுதுன்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஆனால் என்சிஆர்டி என்ன சொல்லுது? முதன்மை குவியத்திலிருந்து விரியுதுன்னு என்சிஆர்டி சொல்லுது. அதனால் என்சிஆர்டி படி பார்த்தோம்னா முதன்மை குவிய புள்ளியிலேருந்து விரிகை அடையுதுங்கிறது கரெக்ட். அதை தான் அவன் ஆன்சருக்கு அவன் கொடுத்துருக்கான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா டீச்சர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய மெத்தடாலஜியில் இது கரெக்டாக இருக்கனால இரண்டாம் நிலை குவிய புள்ளியிலிருந்து தான் விரிகை அடைவது போல தோற்றம் தான் அளிக்குது. சரியா சார்? இந்த அளவுக்கு இல்லைனாலும் இதை எப்படி அட்டன் பண்ணியிருக்கலான்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். உண்மை ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுனாலே இந்த கடந்து போகுங்கிற வார்த்தையை வச்சு எலிமினேட் பண்ணி செகண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிருக்கலாம். இப்படி தான் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் யோசிக்கணும். இந்த அளவுக்கு நுணுக்கமாக கேள்வியை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சார் கஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்கன்னா இது கஷ்டமே கிடையாது, இது ரொம்ப ஈஸி. குழிவில்லை இது ரெண்டுமே ஈஸி. ஒரு மணி நேரம் தான் நீங்கள் அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். படித்து அதுக்கான நோட்ஸை நீங்கள் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எழுதி அதில் கூட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான டாபிக் தான் இந்த குழிவில்லை. சரிங்களா? உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஸ்கஷன் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.